Please subscribe Sadhguru Sai Creations. தலைவலி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நம்மளால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. ஒரு நாள் முழுவதும் 2 நாள் முழுவதும் ஏன் ஒரு வாரம் வரைக்கும் கூட இந்த தலைவலியால் அவதிப்படுறவங்க இருக்காங்க. பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடியோ ஒரு 5 டேஸ் முன்னாடியோ ஒரு நாள் ஃபுல்லாக இந்த தலைவலி வச்சு செஞ்சுருங்க. அந்த மாதிரி அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சடனாக ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா டென்ஷன் அதிகமாகும்போது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகும்போது உடனே நமக்கு தலைவலி வரும். அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு, ரொம்ப நாளாக நான் கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் தலைவலி நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதற்கு நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் பேசிக்காக சைனஸ் தொடர்பாக வரக்கூடிய தலைவலி அப்படின்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தலைவலி அப்படின்னு சொல்கிற அந்த ஹெட்டேக் அப்படின்னு சொல்கிற பிரச்சனை ரீசனே இல்லாமல் எனக்கு வந்துட்டுருக்குன்னு நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணோம். தலைவலி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நம்மளால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. ஒரு நாள் முழுவதும் 2 நாள் முழுவதும் ஏன் ஒரு வாரம் வரைக்கும் கூட இந்த தலைவலியால் அவதிப்படுறவங்க இருக்காங்க. இது எனக்கு ஒரு சைக்கிளிக்காக வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ எவ்ரி மந்த் இந்த டைம் ஆனால் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடியோ ஒரு 5 டேஸ் முன்னாடியோ ஒரு நாள் ஃபுல்லாக இந்த தலைவலி வச்சு செஞ்சுருங்க. அந்த மாதிரி அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த தலைவலி வருவதற்கான காரணங்கள் இந்த ப்ரைமரி அண்ட் செகண்டரி ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது சடனாக ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா டென்ஷன் அதிகமாகும்போது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகும்போது உடனே நமக்கு தலைவலி வரும். சிலர் என்னென்னா ஒரு சாதாரண விஷயம் கூட ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் உடனே என்ன ஆகும்னா நர்வ்ஸ் எல்லாமே ஓவராக ஸ்டிமுலேட் ஆகும். தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக போகும்போது ப்ரெஷர் அதிகமாகுது, கிரேனியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கிரேனியல் ப்ரெஷர் அதிகமாகும்போது நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகி உடனே என்ன ஆகுதுன்னா தலைவலி வந்துடும். இந்த மாதிரி வரக்கூடிய தலைவலி ஒரு 5-6 மணி நேரங்கள் கூட அப்படி கண்டினியூஸாக வேறு எந்த வகையான வேலைகளுமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மைக்ரேன், இதனால தாங்க பல பேர் அவதிப்படுறாங்கன்னு சொல்லலாம். மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு நாள் 2 நாள் வரைக்குமே முழுவதுமாக இந்த ரைட் சைடு வலிச்சுக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வலது பக்கம் நமக்கு தலைவலி வருதுன்னா வலது பக்கம் காதில் இருந்து நமக்கு தலை அந்த சைடு ஃபுல் அந்த டெம்போரல் ரீஜன் சொல்லுவாங்க, காதுக்கு மேலே இருக்கக்கூடிய இடம், அதுக்கப்புறம் ஒரு சைடு கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஹெட் பகுதி, இது எல்லாமே ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி பிரச்சனை. இதே மாதிரி பார்த்தோம்னா அந்த ஒற்றை தலைவலி இருக்கும் பொழுது சாப்பிடவே முடியல, தண்ணீர் குடிக்க முடியல, நாசியா, வாமிட்டிங் சென்சேஷன், வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான தலைவலி ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ நமக்கு அதிகமான ஒரு தலைவலி வரும்பொழுது நம்மளால் டாலரேட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரேன் வர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டென்ஷன் ஒரு ரீசனாக இருக்கலாம். இல்லை அதிகமான நமக்கு வெப்பம் நம்ம உடலில் படும்போதோ, இல்லை நம்ம உடலே ரொம்ப வெப்பமாக மாறும்போதோ, இல்லை குளிர்ந்த தன்மை டக்குன்னு ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட் நமக்கு வருது, இல்லை வெயிலில் நல்லா இருந்துட்டு ஏசி அறைக்குள்ளே நுழையிறோம் அப்படின்னும்போது அந்த டைம்லேயும் நமக்கு இந்த மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவலி, ஒற்றை தலைவலி ஏற்படுது. டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும், அஜீர்ணம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு இந்த ஒற்றை தலைவலி இருக்குது. அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு, ரொம்ப நாளாக நான் கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் தலைவலி நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த கிளஸ்டர் ஹெட்டேக்னு ஒரு டைப் இருக்குங்க. இந்த டைப்பு இதுவுமே நிறைய பேருக்கு இருக்கும். அது பின்மண்டை வலிக்கும், முன்னாடி ஃபோர்ஹெட் வலிக்கிறது, கண்களை சுற்றி ஒரு வலி இருக்குது. கரெக்டாக நம்ம கண்ணுக்கு பின்னாடி பின்மண்டை பகுதியில் ரொம்ப வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வலிகளுமே நமக்கு அதிகமாக ஏற்படுது. இதில் செகண்டரி ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் தொடர்ந்து ஏதாவது ஒரு மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனாலையும் தலைவலி வரலாம். இல்லை சைனஸ் இருக்குது,
தலையில் நீர்க்கோத்து இருக்குது, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இதை தொடர்ந்து நமக்கு தலைவலி ஏற்படுது. அப்போ பொதுவாக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ இந்த தலைவலி அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலில் எங்கேயாவது பெயின் இருந்தால் நம்மளால் ஓகே கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். தலைவலி இருந்ததுன்னா எந்த விதமான ஒர்க்குமே பண்ண முடியல, தூங்க முடியாது, சாப்பிட முடியல, எந்த ஒர்க்லையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். தலைக்கு போகக்கூடிய நமக்கு பிளட் சர்க்குலேஷன் அதை கரெக்டாக ரெகுலேட் பண்ணணும். தலையில் இருக்கக்கூடிய நரம்புகள் அதிகமாக பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வழி செய்யணும். அப்போ இதற்கான உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பொதுவாக தலைவலி இருந்தால் நம்ம ஒரு டீயோ இல்லை நல்ல காஃபியோ சூடாக குடித்தோம்னா கொஞ்சம் தலைவலி ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் பேசிக்காக சைனஸ் தொடர்பாக வரக்கூடிய தலைவலி அப்படின்னா இதற்கு நீர்க்கோவை மாத்திரை அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இது பொதுவாக பார்த்தோம்னா தலையில் நீர்க்கோத்து இருந்தாலும் அதிகமான தலைவலி நரம்புகள் தொடர்பான வலிகள் இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு நீர்க்கோவை மாத்திரை பயன்படுது. இல்லைங்க எனக்கு சைனஸ்லாம் கிடையாது, ஜென்ரலாக இந்த தலைவலிக்கு இந்த நீர்க்கோவை மாத்திரை பயன்படுத்தலாமா அப்படின்னா இதுவும் பயன்படுத்தலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீர்க்கோவை மாத்திரையை ஒரு 3 மாத்திரை அளவு எடுத்துகிட்டு வெந்நீர் விட்டு நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி நம்ம ஃபோர்ஹெட்டில் எங்கெல்லாம் நமக்கு வலி இருக்கோ கண்ண பகுதிகள்லையோ இங்கே எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சாம்பிராணி, மஞ்சள், படிகாரம், வசம்பு, சுக்கு இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மெடிசன். இதை வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சமாக நமக்கு தலைவலி குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா லவங்காதி சூரணம். இது நம்ம உடலில் எங்கே வலிகள் இருந்தாலும் அதை குறைப்பதற்கு நமக்கு லவங்காதி சூரணம் பயன்படுது. இதை நம்ம எப்படி தலைவலி இருக்கும்போது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வெந்நீரில் கலந்து குடிச்சிடணும். காலை இரவு 2 வேளை. இப்போ ஒரு நாள் முழுவதுமே எனக்கு தலைவலி இருக்குங்க அப்படின்னா இந்த லவங்காதி சூரணம் வெந்நீரில் கலந்து குளிக்கும்பொழுது காலையிலே நம்ம ஒரு உணவு எடுத்ததுக்கப்புறம் இதை குடிச்சிட்டோன்னா தலைவலி நமக்கு கொஞ்சமாக குணமாயிட்டே வருது. அதே மாதிரி தான் நம்ம தலைவலி இருக்கும்போது வேறு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா வெற்றிலை சாறு. இந்த வெற்றிலை சாரோட நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 2 மிளகு நசிக்க பவுடர் பண்ணி இந்த வெற்றிலை சாறில் மிளகு தூள் கலந்து ஒரு சிட்டிகை அளவு சுக்கு கலந்து கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து அதை குடிக்கணும். ஸோ இதை நம்ம வெந்நீரில் இது எல்லாமே சேர்த்து மிளகு, சுக்கு, வெற்றிலை சாறு கலந்து வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 1/2 கிளாஸ் நம்ம குடிக்கும்பொழுது கொஞ்சமாக தலைவலி நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ரொம்ப நாளாக மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்னா முதல்ல அதை சரி செய்தால் மட்டுமே நமக்கு தலைவலி பிரச்சனை குணமாகுது. ஏன்னா மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும்பொழுது நம்ம உடல்லையுமே நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை சரி செய்கிறதுக்கு அந்த மலச்சிக்கல் போக்குவதற்கான மருந்துகள் நிலாவரை சூரணமோ இல்லை திரிஃபலாவோ நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது மலச்சிக்கல் கொஞ்சமாக சரியாகுது. ஸோ தொடர்ந்து இந்த மெடிசின்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த தலைவலி அப்படின்ற பிரச்சனை, இந்த மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, காது சம்பந்தப்பட்ட வலிகள் எல்லாத்துக்குமே நான் சொன்ன இந்த மருந்துகளை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.